Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேசுபவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியை பற்றி இழிவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூறியிருக்கிறார். எதனால் அவர் இந்த கருத்தை இப்படி கூறியிருக்கிறார்? விவரங்கள் என்ன, கொஞ்சம் விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரம்யா. மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கேட்டு பெறும் என ஒட்டிய போஸ்டர் அந்த தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளை பாராட்டுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். அந்த கட்சியை, காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்தும் அந்த இழிவாக பேசுபவர்களின் யாராக இருந்தாலும் எந்த தயவு தாசனையும் பார்க்க வேண்டியதில்லை எனவும் மாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வடக்கு தொகுதியில் வருகின்ற 13ஆம் தேதி அந்த பூத் கமிட்டி கூட்டம் என்பது போட உள்ளதாகவும், எங்கள் பலத்தை காட்டுவோம் எனவும், சும்மா விடமாட்டோம் என்றும், சும்மா விடுவோம் என்று நினைக்க வேண்டாம், திருப்பி அடிக்கவும் தெரியும் என்ற வார்த்தைகளையும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அதிரடியான அந்த பேட்டிகளை அளித்திருக்கிறார். இதன் காரணமாக அந்த திமுக கூட்டணி கட்சிக்குள் மீண்டும் அந்த சர்ச்சை என்பது பிடித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த மாணிக்கம் தாக்கூர் இன்று காந்தி நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்தித்ததில் பார்த்தோம்னால் திமுக அந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராகவும், அதே போன்று அந்த திமுகவினுடைய மதுரை மாநகர் வடக்கு மாநகர செயலராக இருக்கக்கூடிய வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தளபதிக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் மதுரையில் திமுக காங்கிரஸ் இடையே எழுந்து வரும் அந்த மோதல் குறித்து வடக்கு தொகுதியில் அந்த கேட்டுப்பீர்களா என்ற அந்த கேள்விக்கு அவருக்கு அளித்த பேட்டியில் பார்த்தோம் என்றால், வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சி கோரும் எனவும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, வடக்கு தொகுதியை கேட்டுக்கொள்வதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே சந்தித்து பேசியுள்ளேன் எனவும், காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவுதாட்சையும் பார்க்க வேண்டியதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் அந்த கட்சிக்காரர்களின் தன்மானம் ரொம்ப முக்கியம். இது குறித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த பதிவு செய்துள்ளதாகவும், அமைப்பு ரீதியாக 85% முழுவதுமாக சீரமைத்துள்ளதாகவும், அந்த ஊராட்சி அமைப்புகளில் BLA நியமிப்பதில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கூட்டமைத்து சிறப்பாக அந்த பணியாற்றி இருப்பதாகவும், அதே பதிவை நானும் வலியுறுத்தி வருகிறேன். அந்த கூட்டணியில் இருக்கும் இந்த காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்தும் செயலை செய்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த செல்வ பெருந்தகையும் இதை வலியுறுத்தி இருக்கிறார். அதை நான் வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சகோதரி ஜோதிமணி சீட்டு கிடைத்தது என்பதெல்லாம் ராகுல் காந்தி முடிவெடுக்க வேண்டியது அந்த பிரச்சனை எனவும், அந்த காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆள் இல்லை என்று, அந்த வார்டு நிர்வாகிகள் ஆள் இல்லை என்பது இந்த வன்மத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் எனவும், நிதானமாக இதை கையாளுவோம், செல்வ பெருந்தகை கூறியுள்ள நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று முதல்வர் தமிழ்நாடு கூட்டணிக்கும் அந்த தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார். இவர் திமுகவிற்கும் அதிமுகவிற்கு தான் அந்த போட்டி என தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே இந்த இந்தியா கூட்டணி என்பது அமைக்கப்பட்டதாக எனவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த போஸ்டர் அந்த காங்கிரஸ் கட்சியினர் அந்த ஒட்டவில்லை எனவும், அந்த ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பேசியது குறித்த கேள்விக்கு, இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான் இதை ஒட்டியிருக்கிறார்கள், அவர்களை நான் பாராட்டுகிறேன், தன்மானம் உள்ள இளைஞர்கள் அந்த காங்கிரஸ் அந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன் எனவும், நான் அவர்களோடு துணை இருப்பேன் எனவும், தன்மானம் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சரவையில் பங்கு கேட்பதனால் தான் திமுகவினர் விமர்சனங்கள் வைக்கிறார்களா என்ற கேள்விக்கும் கூட அதிகார மமதையில் இருக்கின்ற மாவட்ட செயலருக்கும் இதுதான் தெரியும் எனவும், குறிப்பாக மதுரை மாவட்டம் கள்ளிக்குடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளனை கிராமத்தில் 18க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த குவாரியில் மாவட்ட செயலருக்கான அந்த குவாரி இருப்பது போன்று அவர் ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை தனது பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கல்லணையில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் எல்லோருக்கும் தெரியும். ஊர் மக்கள் திரண்டு கல்குவாரியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் அந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தோம் என்றால் இன்றைய முழுசும் தாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் என்றும், இந்த அரசாங்க விதிகளை மீறி என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்று ஊருக்கே தெரியும் எனவும், காங்கிரஸ்
காரர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வந்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வடக்கு தொகுதியில் வந்து அந்த காங்கிரஸ் வேட்பாளர் விருப்பம் தாக்கல் செய்துள்ளீர்களா என்ற கேள்விக்கும் வந்து அவர் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்று பார்த்தோம்னால், வடக்கு தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக உள்ள தொகுதி எனவும் அது அமைப்பு ரீதியாக 15ஆம் தேதி பூத் கமிட்டி கூட்டம் போடுவோம் என தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் பலத்தை காட்டுவோம், சும்மா விட மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சும்மா விடுவோம் என்று நினைக்கிறீர்களா எனவும், அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்தே மாதரம் ஜெய் என்று மட்டும் சொல்லி செல்பவர்கள் கிடையாது, திருப்பி அடிக்கவும் தெரியும் என கூறியிருக்கிறார். கடந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கோ தளபதி அந்த மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் வந்து தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியினருக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 3000-4000 ஓட்டுகள் தான் இருக்கிறது, பூத் ஏஜென்ட் போடுவது கூட ஆள் இல்லாத கட்சி என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அவர் வந்து அந்த மாவட்ட செயலாளரின் கருத்துக்கு வந்து எதிர்வினை ஆற்றும் வகையில் தொடர்ந்து இது போன்ற அந்த கூட்டணி கட்சிக்கு எதிராக இந்த பேட்டியை வந்து அளித்து வருகின்றார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். MP மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்குலாம் நான் சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுங்க. வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க. அமைப்பு ரீதியா அந்த தேர்தல் இது முடியட்டும், செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் BLA கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய BLA கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திருப்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்கார ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்ற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படுறதா முதல்ல நடக்கட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசட்டும், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல, நம்ம 2 பார்க்காமல இருக்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? கிடைக்காது. இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1450 per square feetக்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் next to King's College. இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.